ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிக்கன் வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். திண்டுக்கல்லில் இருக்கிற முஜீப் ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சொல்கிறேங்க, இது ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸுக்கே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி கூட, பிரியாணி கூட, தோசை கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. எப்படி பண்ணலாங்கிறத டக்குன்னு பார்த்துடலாங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அதை நல்லா பொரிஞ்சதும் ஒரு 20லேருந்து 25 அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம இதை ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது ஆறுறதுக்குள்ளே ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 2 பல்லாரி வெங்காயத்தை நான் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு இந்த வெங்காயத்தை நீங்கள் வதக்கினா மட்டும்தான் இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நம்ம வதக்கின வெங்காயம் ஆறிடுச்சு. இதை இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நான் ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடிங்க வெதுவெதுப்பான தண்ணியில் 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 4 முந்திரி பருப்பை ஊற வச்சுருந்தேன், அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கணுங்க. அந்த வத்தல் பொடியில் இருக்கிற காரம்லாம் அந்த சிக்கனுக்குள்ளே இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணுங்க. அந்த தக்காளி சாறு எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோரியாண்டர் பவுடரும், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணுங்க. நீங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ரெட் சில்லி பவுடரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் வேறு பெப்பர் பவுடர் சேர்க்குறப்போ கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கணுங்க. முஜீப் ஹோட்டலில் சாப்பிட்டவங்களுக்கு தெரியுங்க இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. சேம் அதே டேஸ்ட்டில் தாங்க இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு வேகட்டுங்க. பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கசகசா முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சா போதுங்க. ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாங்க. பெப்பர் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே கொதிக்க வேணாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான காரசாரமான முஜீப் ஹோட்டல் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல சூடான சாதம், இல்லை பரோட்டா, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும், முக்கியமாக பிரியாணி அது கூடயும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்க, நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய்.